சிம்பிளா 3 கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். ரெஸ்பான்ஸ் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் திங், வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் பட்டன் மேல கிளிக் பண்ணாம யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்களா? செகண்ட் ஒன், கிளாஸோ இல்ல பப்ளிக் பிளேஸோ ஒரு விஷயத்தை பண்ணலாம்னு தோணும், இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு தோணும், பட் ரெண்டுமே பண்ணாம அமைதியாவே இருந்திருக்கீங்களா? தேர்ட் ஒன், எல்லாருமே இதுக்கு மோஸ்ட்லி எஸ் தான் சொல்லுவீங்க. அது என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தா, ஸ்கூல் டேஸ்ல ஒரு கிரேசியான டவுட் தோணும், டீச்சர்ஸ் கிட்ட கேட்கலான்னு தோணும். ஒருவேளை டீச்சர் அப்படி பண்ணிடுவாங்களோ, சரி விடுங்க. அந்த மாதிரி டவுட்ஸ் நீங்க ஆக்சுவலா கேட்டிருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாத்துக்குமே நீங்க எஸ் தான் சொல்லியிருப்பீங்க. ஏன்னா டேட்டாவும் அதான் சொல்லுது. 18 to 24 ஏஜ் கேட்டகரிஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே 91% ஆஃப் த பீப்புள் இந்த ஒரு விஷயத்துக்கு இன்னமும் லேக் ஆகிட்டே தான் இருக்காங்க. நான் அதை ஓவர் கம் பண்ணிட்டேன், அதாவது நான் அதை மேக்ஸிமம் லேர்ன் பண்ணிட்டேன். அந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணி டிப்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே ஈஸியா பிரேக் டவுன் பண்றேன். லெட்ஸ் சி. ஒரு சின்ன ஸ்டோரியோட இந்த வீடியோ பிகின் பண்றேனே. ஒரு டவுன்ல ரமேஷ் சுரேஷ் சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? ரமேஷ் சுரேஷ் தான்ப்பா இந்த எக்ஸாம்பிள்னாலே ஃபேன்சியா இருக்கு, சொல்றதுக்கே நல்லா இருக்குல்ல. இட்ஸ் ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம ஸ்டோரி வரலாம். 2 பேருமே ஒரே ஸ்கூலு, ஒரே சப்ஜெக்ட், ஒரே ட்ரீம் தான், லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுல நம்ம சுரேஷோட கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா, ஷார்ப்பு, டேலண்டட் அண்ட் தென் ஸ்கில்டான பர்சன். அவன் வந்து பெஸ்டான ஐடியா, பெஸ்டான டைமிங், பெஸ்ட் பிளான், இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஐடியா வரணும், பர்ஃபெக்டான டைம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பர்சன் தான் இந்த சுரேஷ் அப்படின்றவன். அவன் வந்து நிறைய டைம் வந்து யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பான். அவங்க இப்படி பேசிடுவாங்களோ, ஒருவேளை நம்மளோட ஐடியா சுதப்பிடுமோ, மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்களோ, அந்த மாதிரி வந்து ஹி தாட் டூ மச் மேன். ஓகேவா? இதுதான் நம்மளோட சுரேஷோட கேரக்டர். இப்ப நம்மளோட ரமேஷோட கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா, ரமேஷுக்கு அந்த அளவுக்கு கிரேட் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஸ்லோவா தான் ஒவ்வொரு விஷயத்தையும் லேர்ன் பண்றான் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அவனுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. அவன் வந்து மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த அளவுக்கு தாட் பண்ணாம அவன் வந்து டே பை டே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்பான். ஓகேவா? நன் இஸ் பெட்டர் தென் பர்ஃபெக்ட், ரைட்? பர்ஃபெக்டான டைம் இல்ல பர்ஃபெக்டான ஐடியா விட ஏதோ பண்றது ஏதோ மேல் தானே. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் அவன். நான் தோத்தாலும் பரவாயில்ல, ஐ வில் லேர்ன் ஃப்ரம் தட். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் ரமேஷ். ஓகேவா? டேஸ் இயர்ஸ் எல்லாமே ஓடிட்டே தான் இருக்கு, பட் சுரேஷ் வந்து இன்னமும் பர்ஃபெக்டான டைம், பர்ஃபெக்டான ஐடியாவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி வெயிட் பண்ணிட்டே தான் உட்காந்துட்டே இருக்கான். பட் ரமேஷ்ன்றவன் ஒரு ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபெயில் ஆயிட்டான், திரும்பியும் ஃபெயில் ஆயிட்டான், இப்ப போயிட்டே தான் உட்காந்துட்டு இருக்கான். பட் அட் ஒன் டே ரமேஷ் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிட்டான். சுரேஷ் வந்து இன்னமுமே பர்ஃபெக்டான டைம், பர்ஃபெக்டான ஐடியாவுக்கு வெயிட் பண்ணி அவன் லைஃப்ல தோத்துட்டான். ஓகேவா? இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரமேஷ் வந்து அந்த அளவுக்கு டேலண்டடான பர்சன் இல்லை அப்படின்னாலும், அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டான பர்சன் இல்லை அப்படின்னாலும், அவன் கன்சிஸ்டண்டா இருந்தா ஆக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணான். ஸோ இதுதான் பேசிக்கலா ஓவர் திங்கிங்ன்றது டசன்ட் ப்ரொடக்ட் யூ ஃப்ரம் ஃபெயிலியர், இட் ஜஸ்ட் ஸ்டாப் யூ ஃப்ரம் ட்ரைங். நல்லா இருக்குல்ல? அந்த ஸ்டோரியில இருந்து கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வி நீட் டு ஓவர் கம் ஓவர் திங்கிங். கரெக்டா? எனக்கு பர்சனலா நிறைய பிளேசஸ்ல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுல டாப் 3 ஸ்ட்ராட்டஜிஸ் உங்ககிட்ட நான் அப்படியே ஷேர் பண்றேன். டெஃபினட்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன் ஃபியூச்சர்ல யூ வில் ஓவர் கம் ஓவர் திங்கிங். ஐ வில் கேரண்டி 100%. ஓகேவா? அதுல லாஸ்ட் ஒன்னு மஸ்ட் வாட்ச். ஸோ டோன்ட் ஸ்கிப் இட். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் டிப் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ரியல் லைஃப் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸோட உங்ககிட்ட சொல்றேனே. அதாவது செகண்ட் இயர் காலேஜ் லைஃப்ல என்னோட எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் சப்ஜெக்ட். ஓகேவா? விச் இஸ் ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் இன் ட்ரிபிள் இ. எல்லாரும் கேட்டு பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா சொல்லியிருப்பாங்க. ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாத்தீங்க அப்படின்னா, சரி விடுங்க, ஒரு கான்செப்ட் நடத்தி முடிச்சுட்டு எங்க சார் வந்து என்ன டவுட்ஸ் இஸ் தேர் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. எனக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கேட்பாரு தான். சம்டைம்ஸ் ஃபர்ஸ்டே கேட்டுருவேன். இல்ல ஒரு தயக்கமா இருந்தது அப்படின்னா இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவார் டவுட்ஸ் இருக்கான்னு கேட்பாரு. செகண்ட் டைம் கேட்கிறப்ப லைக் நான் ஒரு கவுண்ட் டவுன் வச்சுப்பேன்னு வச்சுக்கோங்களேன், 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு அது எண்ட் ஆஃப் த கவுண்ட் டவுன்ல அந்த டவுட்டை நான் கேட்டுருவேன். இட் வில் பி இந்த ட்ரிக் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப கேட்கறதுக்கு வேணா ஜோக்கா வேணா இருக்கலாம், என்ன ப்ரோ நீங்க 3, 2, 1 சொல்லி டவுட்டை கேட்பீங்க அப்படின்னுட்டு. பட் ரியலா அந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு எப்படி அந்த டவுட்டை ஸ்டார்ட் பண்ணி கேட்கறது கொஞ்சம் இதா இருக்கும்ல. ஒரு இந்த கவுண்ட் டவுனோட கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒர்க் ஆகும். கேட்கறதுக்கு வேணா ரொம்ப காமெடியா இருக்கலாம், பட் இந்த ட்ரிக்கை ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா. எடுத்தோடனே இது வந்து மொக்கையான ட்ரிக் அப்படின்னு சொல்லிடாதீங்க. டெஃபினட்டா எனக்கு நிறைய இடத்துல கிளாஸ்ல முக்கியமா யூஸ்ஃபுல்லா இருக்கிற ட்ரிக் இந்த கவுண்ட் டவுன் ட்ரிக் தான். ரியலா பார்த்தோம் அப்படின்னா 5, 4, 3, 2, 1. ஓகேவா? இந்த கவுண்ட் டவுனோட ஸ்டார்ட் பண்ணி டவுட் கேட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து ஓவர் திங்கிங் ஓவர் கம் பண்ணிட்டு டவுட்ஸ் கேட்க முடியும். டெஃபினட் ட்ரை ப்ளீஸ். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு பர்சனலா வந்து நிறைய யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்போம். ஃபியூச்சர்ல அது நடக்குமா, இது நடக்குமா, நான் பண்ணது கரெக்ட் தானா, அப்படி பேசியிருக்கலாமா, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்சனல் தாட்ஸ்லாம் இருக்கும்ல.
எக்ஸப்ட் ஃப்ரம் கிளாஸ், ஓகேவா? அந்த மாதிரி இதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து இன்னொரு ட்ரிக் தான். பார்க்கறதுக்கு இதுவும் காமெடியா தான் இருக்கும். ஒரு ரஃப்பான பேப்பர்ல உங்க பிரைன்ல இருக்க ஓடுற தாட்ஸ் இருக்கும்ல, அது அப்படியே அன்ஃபில்டர்டு வேல அப்படியே ஒரு ஃப்ளோல போங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்கணும்னா ஒன்றும் அவசியம் கிடையாதுப்பா. புரியுற மாதிரி கொஞ்சம் ஃப்ளோல அப்படியே எழுதிட்டே வாங்களேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிடும். உங்க பிரைனோட தாட்ஸ் ஒரு பேப்பர் எழுதி முடிச்சிட்டீங்களா, அதை ஃபுல்லா கசக்கி ஒன்று த்ரோ பண்ணிடுங்க, இல்லைன்னா ஃபயர் பண்ணிடுங்களேன். மேக்சிமம் கேட்கறதுக்கு ஃபன்னா இருந்தாலும் ரியலா அந்த டைம்ல 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டா சொல்றேன். உங்க பர்சனல் தாட்ஸ், இல்ல பர்சனல் ஸ்ட்ரெஸ், இல்ல எனக்கு அந்த மாதிரி கடுப்பா இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு பர்சனலா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்கல்ல, இந்த மாதிரி நம்ம பண்ணிருக்க கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு, அந்த மாதிரி இடத்துல இது டெஃபினட்டா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன்ப்பா, மற்றவங்க எல்லாம் பார்த்து டெஃபினட்டா சிரிப்பாங்க தான். அந்த மாதிரி ஒரு பெரிய மிஸ்டேக்கே பண்ணிட்டேன் என்னோட ஒர்க் பிளேஸ்ல, அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அதை எப்படி ப்ரோ ஓவர் கம் பண்றது? என் மேலதான் மிஸ்டேக்கே இருக்கு, ஈவன் தோ அது எப்படி ஸ்டாப் ஓவர் திங்க் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் ஒரு சின்ன பால்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட இருக்குது இதுதான், ஓகேவா? இப்ப நம்மளோட லைஃப் என்ன, 2025 ரைட்? 2025ல இது வந்து பாக்குறப்ப இப்ப சினாரியோல இவ்வளவு பெருசா இருக்கும் உங்களோட ப்ராப்ளம். பட் ஆஃப்டர் 5 இயர்ஸ் நிறைய ஈவெண்ட்ஸ், மெமரி, ஸ்டோரிஸ் எல்லாம் போயிட்டே இருக்கிறப்ப இது ஒரு டாட் மாதிரி தான். இது கன்சிடரே பண்ண தேவை, இது லைக் அ டஸ்ட்பின் மாதிரி தான். இப்ப எப்படி தூக்கி போடலாம் அந்த மாதிரி தான். ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஈவன் மேட்டரா திங்க் பண்ணிட்டே இருக்க போறீங்களா 5 இயர்ஸ் கழிச்சும்? டெஃபினட்டா கிடையாதுல்ல. அப்பயும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஓவர் கம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் மூவ் ஆன், தட்ஸ் இட், ரைட்? இப்ப கரண்டா பாக்குறப்ப அது பெருசா மலையாட்டம் தெரியும். பட் ஆஃப்டர் 5 இயர்ஸ் உங்ககிட்ட நிறைய மெமரிஸ் இருக்கும். அது ஒரு டாட்டா கூட இருக்காதுன்னு சொல்றேன். இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அது. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, உங்களுக்கும் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய கிரேசியான டிப்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் தான். எனக்கு வந்து வாட்ச் டைம் ஹார்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் தான். பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எத்தனை தான் நிறைய வீடியோஸ்ல லிஸ்ட் அவுட் பண்ணி பேசினாலும், நீங்க ரியல் லைஃப் சினாரியோல பேசிக்கலா ஒரே ஒரு டிப் நான் இப்ப சொல்லியிருப்பேன்ல, 3 இருக்கு. அதுல ஏதோ ஒரு டிப்பை எடுத்து நீங்க ஓவர் கம் பண்ணா, இல்ல அட்லீஸ்ட் அதை ட்ரை பண்ணி ரியலைஸ் பண்ணாலே போதும், மேக்சிமம் இருக்கிறவங்க ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் டெஃபினட்டா சால்வ் ஆயிடும். நான் சொல்லலாம் தான், இன்னும் இந்த டிப் நல்லா இருக்கும், அந்த டிப் நல்லா இருக்கும், அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் தான். எனக்கு அது பெனிஃபிட் தான். பட் பேசிக்கலா யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் அவுட் பண்றதை விட ரியல் லைஃப்ல நீங்க ஒரே ஒரு விஷயத்த ஒரு சினாரியோல இதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பாருங்க, டெஃபினட்டா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்றேன். வாட் கேன் ஐ சே, நீங்க உங்க இமேஜினரிக்கு ஒண்ணுமே இங்க நடக்காதுன்ற ஒரு 100% வந்து திங்க் பண்ண உட்காந்துட்டு இருப்பீங்க. அது நடக்கும், இது நடக்கும், அவங்க வந்து பிரேக்ல வந்து என்ன கேட்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ரிலேட்டிவ் வந்து இங்க பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் காம்ப்ளெக்ஸா திங்க் பண்ண உட்காந்துட்டு இருப்பீங்களா. ஒரு 100% உங்க காம்ப்ளெக்ஸ் திங்க்னு வச்சுக்கலாமே இமேஜினரியில. பட் ரியாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா 1%க்கும் கீழே தான் வந்து ரியாலிட்டியா இருக்கும். விச் இஸ் நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நினைக்காது கைஸ். பேசிக்கலா சிம்பிள் ஆஸ் இட் இஸ், ஓகேவா? இதை நான் என்னதான் ப்ரூவ் பண்ணாலும் நீங்க ரியலைஸ் பண்ணா மட்டும்தான். ட்ரை இட் அண்ட் ரியலைஸ் இட் பை யோர் செல்ஃப். ஒரு ஹார்ஷான ட்ரூத்தை பிரேக் டவுன் பண்றேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோஸ்லாம் இருக்கும்ல, லைக் என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறப்ப ஸ்டார்டிங் பேஸ் ஆஃப் த வீடியோஸ் லைக் இருக்கிறதே மொக்கையா இருக்கும். 2 இயர்ஸ் பிஃபோர் ரைட் மொக்கையா பேசியிருப்பேன், கிரிஞ்சா பேசியிருப்பேன், ஹாய் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப காமெடியெல்லாம் பேசியிருப்பேன். இந்த வீடியோஸ் எல்லாருமே என்னோட ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஜூனியர்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க, சில பேர் தான் பார்த்துருப்பாங்கன்னு வச்சுக்கோமே. நான் ஹாஸ்டலர்ல பேசிக்கலா சென்னையில இருக்க ஒரு காலேஜ்ல ஹாஸ்டலர். நான் கிராஸ் ஆகிட்டு இருக்கப்ப ஃபர்ஸ்ட் இயர்ஸும் கிராஸ் ஆவாங்க தான். என்ன பார்த்துட்டு அவங்க என்ன ப்ரோ காமெடியா இருக்காரு, கிரிஞ்சான மேனு, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தாட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களை பத்தி அவங்களுக்கு ஒரு டைம் ஒரு 2 மினிட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணி உங்களை பத்தி அவங்க தாட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க கிராஸ் ஆகுறப்ப மட்டும்தான் தெரியும், ஓ ஆமா இல்ல இவர் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல தோணும். உங்களை பத்தி ஒரு 2 இல்ல 3 மினிட்ஸோ கூட யாரும் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, எக்ஸப்ட் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் தென் யுவர் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் லைக் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி, ஓகேவா? இது ஒரு ஹார்ஷான ட்ரூத் தான், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இன்னொரு கிரியேட்டிவான எக்ஸாம்பிள் உங்ககிட்ட சொல்றேன். நம்ம ஹைவே டிராஃபிக் ரோட்ஸ் எடுத்துக்கலாமே. 10 PM இருந்து 6 AM வரைக்கும் அந்த அளவுக்கு வெஹிக்கல்ஸ் வந்து போயிட்டு இருக்காது. பட் ரெஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்ல நிறைய வெஹிக்கல்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் தான், ஒரு பர்பஸோட. எனக்கு இந்த ஒர்க் இருக்கு, அந்த ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த மாதிரி ஒர்க்ஸ் இருக்கும் தான் செய்யும். அவங்களும் அவங்களோட ஒர்க்கை கேரியன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி பிஸியான ஷெட்யூல்ல உங்களை பத்தி தாட் பண்றதுக்கு யாரும் 2 மினிட்ஸ், ஏன் 1 மினிட் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஹார்ஷ் ட்ரூத் மேன்.
பேசிக்கலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அட் சேம் டைம் லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட 12th சாய்ஸ் நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகிற மெயில் ஐடிக்கு உங்க கட் ஆஃப் டீடைல்ஸ் அண்ட் உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் லைக் வி கான்ட் ஏபிள் டு அஃபோர்ட் ஹை காலேஜ் ஸோ இந்த மாதிரிலாம் இருப்பீங்களா உங்க பர்சனலைஸ்டு வேலை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தரதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. ஸோ அன்டில் தென் இட்ஸ் சைனிங் ஆஃப் தானு பிரசாத்.